ஹலோ, வெல்கம் டு ஹார்ட் பீட் ஸ்டோரிஸ். உங்களுக்கெலாம் லேட் நைட் தாட்ஸ் வருமா? லேட் நைட் தாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ரொம்ப தனியாக இருக்கும்போது லேட் நைட் தாட்ஸ்னால் அது என்ன ஃபீல். ஆனால் அது எவ்வளோ டேஞ்சரஸ்னு தெரியுமா? நைட்டு 2-3 மணிக்கு வர தாட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நைட் டைமில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபோன் சைலண்டில் இருக்கும், மொத்த வேர்ல்டும் காமாக இருக்கும். ஆனால் உன் மைண்டுக்குள்ளே சத்தமாக ஒரு சில விஷயம் ஓடிட்டு இருக்கும். நீ டே ஃபுல்லாக இக்னோர் பண்ணி வச்ச உன்னோட ஃபீலிங்ஸ், கம்ப்ரெஸ் பண்ணி வச்ச உன்னோட கோபம், இது எல்லாமே நைட்டில் டபுளாக வரும். உனக்கு அன்னெசரியாக டவுட் வரும், பாஸ்ட் மெமரிஸ் வரும், ஏன் பயம் கூட வரும். இதில் வேர்ஸ்ட் பார்ட் என்னென்னா, அந்த மூமெண்ட்டில் நம்ம ஏதாவது டிசிஷன் எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் நைட்டில் நமக்கு கிளாரிட்டி இல்லை, எமோஷனல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். எப்போவுமே கிளாரிட்டியாக எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்டாக இருக்கும், எமோஷ்னலாக எடுக்கிறது இல்லை. உடனே ஒரு சிலர் கேட்பாங்க, ஏன் அப்போ எமோஷ்னலாக முடிவெடுத்தால் அது கரெக்டாக இருக்காதான்னு. அந்த டைமில் 200% கரெக்டாக இருக்காது. ஸோ நைட்டில் ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் ஆச்சுனாலே டிசிஷன் எடுக்க ட்ரை பண்ணுறதே வேஸ்ட்டு. அப்போதைக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தூக்கம்தான், ரெஸ்ட்டு. பாடி கெஞ்சும், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தூங்கு, ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு. முடியாது, பட் ட்ரை பண்ணுங்க. மார்னிங் திங்க் பண்ணால் கண்டிப்பாக நைட்டு நம்ம யோசிச்சப்போ ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கோம்ல, அதுவும் மட்டும் இருக்காது, வேறையாக இருக்கும். வேணால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நைட்டில் வர தாட்ஸ் எல்லாமே உண்மை கிடையாது. அது நம்ம டயர்டாக இருக்கிற நம்மளோட மைண்ட் அண்ட் ஹார்ட்டோட வாய்ஸாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே நைட் டைமில் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்க் பண்ணுற நேரத்தில் தூங்குங்க. ஃபாலோ ஃபார் மோர் ஸ்டோரிஸ்.